ஹோம்னு இருக்கும். ஹோமை கிளிக் பண்ணி ஹோம் பேஜ் வந்துட்டு இதில் ஏஇபிஎஸ் பேங்கிங் அண்ட் சேவிங்கில் ஏஇபிஎஸ்ன்னு இருக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷனாக. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி ரீட்டெய்லர் வெரிஃபிகேஷன், இது யார் பேரில் ஐடி இருக்கோ அவங்களுடைய ஆதார் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணணும். அவங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு முதல் வாட்டி யார் பேரில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவங்களுடைய கைரேகையை ஃபஸ்ட்டு டைம் வைக்கணும். ஒரு வாட்டி வச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் இது ஆக்டிவேட்டில் இருக்கும். மறுநாள் ஓப்பன் பண்ணக்குள்ள அது எந்த டைமாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணக்குள்ள மொதல் வாட்டி கைரேகை வைக்கணும். சக்ஸஸ்ன்னு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கஸ்டமருக்கு எடுக்கிற ஆப்ஷன் இதில் வந்துடும். இதில் வந்து டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல், பேலன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட், கேஷ் டெபாசிட் 3 ஆப்ஷனிட்டு தான் வித்ட்ராவல் பண்ணணும். ஏன்னா சில பேர் வெளியில் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மள்ட்ட வந்து எடுத்தம்பாங்க. அதனால் யார் வந்தாலும் பேலன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. இதில் 3 ஆப்ஷன், ஆதார் நம்பர், செலக்ட் பேங்க், ஃபோன் நம்பர். ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஆதார் நம்பரை அடிச்சிருங்க. யார் கஸ்டமர் வராங்களோ அவங்களுடைய ஆதார் கேட்குற இடத்த வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நம்பரை கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். இல்லை இதில் ஒரு 5 பேங்க் 6 பேங்க் வரைக்கும் தான் வரும். அது இல்லாத பேங்க்கை வியூஆல் கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பேங்க்னு இருக்கும். இப்போ நான் எடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி. அதனால் ஹெச்டிஎஃப்சின்னு டாப்பில் அடித்தாலே ஒரு 2 எழுத்து அடித்தாலே டாப்பில் வந்துடும். அந்த பேங்கை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே மொபைல் நம்பர் கரெக்டாக யார் வந்தாலும் உங்களுடைய நம்பரே கொடுத்துக்கலாம். அது கீழே கண்டினியூன்னு இருக்கும். கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் டீட்டெயில்னு சொல்லிவிட்டு அப்படியே வரும். அதில் மினி ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் என்கொயரி 2 ஆப்ஷன் இருக்கும். யார் வந்தாலும் மறக்காமல் பேலன்ஸ் என்கொயரி பார்த்துட்டு கீழே ஆதார் கன்சர்ன் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேன் அண்ட் வெரிஃபைன்னு இருக்கும். அந்த ஸ்கேன் அண்ட் வெரிஃபை கொடுங்க. ஃபிங்கர் வந்து கஸ்டமருடைய யாரோட ஆதார் நம்பர், நேரா பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினி ஸ்டேட்மெண்ட் பார்த்தா காசு கட் ஆகுது கஸ்டமருக்கு. அதனால் மினி ஸ்டேட்மெண்ட் யாரும் பார்க்காதீங்க. கஸ்டமருக்கு தான் கட் ஆகும், உங்களுக்கு கட் ஆகாது, உங்களுக்கு கமிஷன் தான் வரும். இப்போ நம்ம பேலன்ஸ் என்கொயரி பார்த்ததில் இதில் கஸ்டமருடைய அவைலபிள் பேலன்ஸ் சொல்லிவிட்டு டாப்பில் வந்துடும். அதை எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா கீழே ரிப்பீட் ட்ரான்சாக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் வித்ட்ராவல் கிளிக் பண்ணிடக்கூடாது. அமௌண்ட்டு மட்டும் கஸ்டமருக்கு எவ்வளோ தேவைங்கிறத கேட்டுக்கிட்டு இப்போ நான் 3000 என்ட்ரு பண்ணியிருக்கேன். என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷனுக்கு வரேன். கண்டினியூ கொடுத்ததும் நம்ம மறுபடியும் கஸ்டமர்கிட்ட ஃபிங்கர் கைரேகை வாங்கணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கன்சர்ன் பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்கேன் அண்ட் வெரிஃபைன்னு இருக்கும். இதில் போய்ட்டு மறுபடியும் நம்ம, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்காக கைரேகை வாங்கியிருப்போம். இப்போ வித்ட்ராவுமே உங்களுக்கு இதில் சொல்லும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஷ் வித்ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துச்சு. இது எவ்வளோ வந்தால் மட்டும்தான் நீங்கள் காசு பேமெண்ட் வந்து கஸ்டமர் கொடுக்கணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் பேங்க் பேலன்ஸுங்கிறதும் உங்களுக்கு எவ்வளோங்கிறது ஷோ பண்ணிவிடும். மறுபடியும் அடுத்த கஸ்டமருக்கு யாருக்காவது எடுக்கணுன்னா ரிப்பீட் ட்ரான்சாக்ஷன் கொடுங்க. மறுபடியும் அடுத்த கஸ்டமர் யாராவது கண்டினியூவாக இருக்காங்கன்னா ரிப்பீட் ட்ரான்சாக்ஷன் கொடுத்து ஒன்லி ஆதார் நம்பரை மட்டும் அழைச்சிட்டு பேலன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துங்க. இப்போ நம்மளுக்கு யாரும் எடுக்கிறதுனால